சூரியனின் 19வது பிறந்தநாள் கொண்டாட்டங்கள் பரபரப்பாக கலகலப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது யாருன்னு நான் சொல்லதில்லை உங்களுக்கு. எங்களுடைய முகாமையாளர் பிஜே டிலான். வணக்கம் டிலான். வணக்கம் சந்துரு. அதாவது பொதுவாக சூரியன் 19வது பிறந்தநாள். இப்போ பொதுவாக நிறைய விஷயங்களை நாங்கள் என்ன சொல்கிறது, ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு புது புது விஷயங்களை செய்வோம். இந்த வருஷம் ஒரு வித்தியாசமான, இன்னும் கொஞ்சம் வித்தியாசமாக செய்யலாம் அப்படின்னு நான் எதிர்பார்த்து காத்திருக்கிற இந்த தருணம். டிலான் சூரியன் வரை வரும்பொழுது எத்தனையாவது பிறந்தநாள் கொண்டாடப்பட்டது? வணக்கம் நேர்களுக்கும் வணக்கம், சந்துருவுக்கு மீண்டும் ஒரு முறை வணக்கங்கள். சூரியனுக்கு வரும்போது நான் சந்துரு 9வது பிறந்த தினத்துக்கு வந்தாங்க. ஓகே, இப்போ 19. அப்போ சூரியனுக்கு நாம் வரக்குள்ள சின்ன குழந்தையா இருந்த சூரியன் இப்போ கொஞ்சம் வாலிபன் ஆகிட்டான். சூரியன் வாலிபர் சூரியனோடு இருக்கிறோம். அதாவது இப்போ மன்னார்ல இருந்து இந்த ஊடகத்துறைக்குள்ள வந்த டிலான் என்னெல்லாம் தாண்டி வந்தாரு? நிறைய தடைகள் எல்லாம் தாண்டி வந்தேன் சந்துரு. அது சொல்றதுக்கு வார்த்தையே இல்லை. உங்களுக்கு தெரியும், ஆரம்ப காலத்தில் நாங்கள் ஒரு இணையத்தில் வானொலியில் இருந்தாங்க. அதில் பல அது ஒரு என்ன சொல்றது, ஒரு உறுதுணையாக இருந்தது. உண்மையிலேயே அந்த வானொலியை நான் மறக்க இயலாது. இன்றைக்கும் எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு கொழும்புக்குள்ளே அந்த இடத்துக்குள்ள இருந்து ஃபைட் பண்ணி நிறைய பிரச்சனைகளுக்கு முகம் கொடுத்து, அந்த காலமெல்லாம் உங்களுக்கு தெரியும், யுத்தம் நடந்து கொண்டிருக்கிற காலங்கள் இல்லையா. கொழும்புல எல்லாம் வந்திருக்கிற நேரமெல்லாம் ரோட்டால நடந்து போக்குல எல்லாம் வித்தியாசமா பார்ப்பாங்க. போறவாராக்கள் வித்தியாசமான எங்களை பார்த்து பார்க்க மாட்டாங்க. நாங்கள் வேறு ஆக்களாக இருப்போமா அப்படின்னு சொல்லி சந்தேகத்துக்கிடமெல்லாம் பார்ப்பாங்க. பயந்து வாழ்ந்த காலங்கள் அந்த பகுதி, அந்த காலங்கள் எல்லாம். உண்மையா சூரியன் எஃப்எம்க்கு வேர்ல்ட் ட்ரேட் சென்டருக்கு நான் வரும்போது எப்படி போறேன்னு தெரியாது, உள்நுழைகிறது எப்படி தெரியாது. இந்த மாமா நல்ல ஞாபகம் இருக்கு, அம்மாவோட தம்பி ஒரு ஆளோட வில் கட்ட வந்தேன். ஒரு தனியார் தொலைத்தொடர்பு இதுக்கு வில் கட்ட வந்து நேரம். அப்போ நான் கேட்ட மாமாட்டேன், இது சூரியன் எஃப்எம் இதில் தான் இருக்கு, இந்த பில்டிங்கில் தான் இருக்கு, ஓன் தம்பி 35ஆம் மாடியில் தான் இருக்கு அப்படின்னு சொல்லி தனக்கும் தெரியாதுன்னு சொல்லி நான் போயிட்டேன். அப்படி அந்த பரபரப்புக்குள்ளேயே இதுக்குள்ள வருவோம்ட்டு நாங்கள் எதிர்பார்க்கல சந்துரு. அதாவது இப்போ வானொலிக்குள்ள டிலான் வரும்பொழுது இருந்த டிலான் இப்போ எப்படி பொலிஷ் ஆகிருக்காரு? என்னென்ன மாற்றங்கள்? அதாவது நல்லா கிரீம் எல்லாம் அள்ளி போட்டு மற்றது பரவசங்கள் நிறைய இப்படிதான். அதாவது இப்போ சரி, பர்சனலான, அதாவது தனிப்பட்ட விதத்தில் டிலானுடைய குடும்ப வாழ்க்கைக்கும் சூரியனுக்கும் தொடர்பு இருக்கா? அதாவது இப்போ சொல்லப்போனால் எல்லாருமே அந்த ஃபேன்ஸ் நிறைய பேர் வருவாங்க. நிறைய பேர் ஃபேன்ஸை திருமணம் முடித்தவங்க இருக்காங்க. டிலானுடைய இந்த பயணம், இந்த லைஃப் எப்படி வந்தது, எப்படி அமைஞ்சது? நிச்சயமா நீங்க என்ன கேக்குறீங்க? என்னுடைய குடும்ப வாழ்க்கையை பற்றி கேக்குறீங்களா அல்லது ஊடகத்துறையோட வாழ்க்கையை பற்றி? குடும்பத்துல உங்களுடைய மனைவி உட்பட. மனைவி ஒரு ஃபேனா? இல்ல சம்பந்தமே கிடையாது. இப்ப நிறைய அறிவிப்பாளர்கள் அல்லது எங்களுடைய சக அறிவிப்பாளர்கள் கூட ரசிகர்களை கரம் பிடித்திருக்காங்க. ஆனா என்னுடைய வாழ்க்கை துணை அப்படி இல்லை. அவங்க வானொலிக்கும் அவங்களுக்கும் சம்பந்தமே கிடையாது, ரேடியோ கேட்டதே இல்லை. எப்படி? ஆனா நான் ஒருக்கா எங்கட இதே இப்படி ஒரு நாள்ல எங்கட 9வது 10வது பிறந்த தினத்துல நாங்க பத்திரிகைகள் வாயிலா எங்கட புகைப்படங்கள் வந்தது. அந்த நேரம் தான் அந்த புகைப்படங்களை பார்த்துட்டு, அட இவன் எங்கேயா இருக்கிறான், சூரியன்ல வேலை செய்யறாங்க அப்படின்னு சொல்லி தெரிய வந்தது அவங்களுக்கு எல்லாம். வீட்டுல டிலாண்ட நிகழ்ச்சிய அப்பா அம்மா ஓகே, அவங்க ரசிப்பாங்க. ஓகே, அதை தாண்டி யார் அதிகமா தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கிறது நிகழ்ச்சியை? அதை தொடர்ந்து கேட்கறதா இருந்தா உண்மையா என்னுடைய அம்மாவை தான் சொல்லலாம் சந்திர. அம்மா என்ன கூற சொல்லுவாவா, இல்ல இப்படி செஞ்சா நல்லா இருக்குன்னு சொல்லுவாவா, இல்ல எல்லாமே நல்லா இருக்குன்னு சொல்லுவா? அப்படியெல்லாம் குறைகள் எல்லாம் சொல்ல மாட்டாங்க. நாங்க சொதப்பினாலும் நல்லா தான் இருக்கு, நல்லா செஞ்சாலும் நல்லா தான் இருக்கு, ஏதோ மகன் ப்ரோக்ராம் செய்யறான் அப்படின்னு சொல்லி அம்மாவுக்கு அடுத்தபடியா அப்பா இருக்கிறாங்க. ஏன்னா அவங்க வீட்டுல இருக்கிறாங்க. இப்ப சூரியனுக்கு வரும்பொழுது ஒரு சாதாரண பயிற்சி அறிவிப்பாளர், அதுக்கப்புறம் ஒரு ஒரு பெர்மனண்டான அறிவிப்பாளர், மேனேஜரா ஆவீங்கன்னு நினைச்சீங்களா நீங்க? இல்ல, மேனேஜர் ஆகிறேன்டா அது என்ன சொல்றது, அது நாங்கெல்லாம் நினைக்க இயலாது, நினைக்கவே இல்லை, நினைக்கவே முடியல. தானா வந்ததுதான். இல்ல நினைக்கவே முடியல அப்படின்னு ஆயிருக்கீங்க. இப்ப ஒரு விஷயத்த டார்கெட் பண்ணி போகாம எது நடக்கிறது வாய்ப்புகள் குறைவு. ஆமா, சந்தர்ப்பம் சொல்லி எப்போவாது அமையும். ஆனா இதை நோக்கி நீங்க பயணிக்கீங்களா, இல்ல இப்படி ஒரு ஒரு இடத்துக்கு நான் போகணும் அப்படின்னு சொல்லி அதுக்கான முயற்சிகளை நீங்க மேற்கொண்டீங்களா? நிச்சயமா மேனேஜர் ஆகணும் மட்டும் இல்ல,
என்னுடைய வேலையை வந்து சூரியனில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் முழு என்ன சொல்கிறது அது அர்ப்பணிக்கணும். ஒரு டெடிகேஷனோட தேவை இல்லையா? அது உண்மையாக நான் நிறைய வேலை செஞ்சுருக்கிறேன். அது ஒர்க் அவுட் ஆகிருக்கு. அதுக்கு பலனாக கிடைச்ச ஒரு இந்த உயர்வு, பதவி உயர்வு, அதை நினைச்சு சந்தோஷப்படுறேன், பெருமைப்படுறேன். சூரியனுக்கு வரல, ரேடியோவுக்கும் வரல அப்படி வச்சுக்குவோம். என்ன வரந்துட்டு பாருட்டிலாம் இப்போ நான் என்ன பாஸ் எங்கள் ஊரில் ஏதாவது தொழில் தான். என்ன மீடியாவை தவிர மீடியாவுக்கு வரல அப்படின்னு சொன்னா என்னவா ஒரு இருக்கிறதுக்கான சந்தர்ப்பம் இருந்திருக்கும். நிச்சயமா நான் இங்க இருந்திருக்க மாட்டேன். கட்டாயமா நாட்டில் இருந்திருக்க மாட்டேன். ஏன்னா என்னுடைய சகோதரங்கள் எல்லாம் வெளியில இருக்கிறாங்க. கட்டாயமாக அவங்களோட தான் போயிருப்பேன். நான் வெளிநாட்டில் ஒரு இன்னும் கொஞ்சம் ரிச்சான வாழ்க்கை வாழ்ந்துருப்பீங்கன்னு நீங்க. அப்படிதான். ஆனா இப்ப போயிட்டு வந்து அப்பா எல்லாம் இப்ப பிரான்ஸ் போயிட்டு வந்திருக்காரு. இப்ப வரும்போது சொல்லியிருந்தாரு, நீ தான் வெளிநாட்டு வாழ்க்கை இங்க இருந்து வாழ்றா. அந்த மாதிரி ஏதோ கடவுள் இங்க இருக்க அழைப்புதல் கொடுத்துருக்காரு, இங்க இருக்கிறோம். ஆனா நிச்சயமா நீங்க கேட்ட கேள்விக்கு நான் இங்க இருந்திருக்க மாட்டேன். நான் வெளியூர் போயிருக்கேன். ஆமா, நிச்சயமா. இந்த மீடியா லைஃப் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? திருப்தியா இருக்கா? ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப நேசிக்கிறேன். ரொம்ப நேசிச்சு இந்த வேலையில இன்னும் பல சாதனைகளை படைக்கணும் என்று சொல்லி ஒரு ஆசையோட ஆர்வத்தோட இருக்கிறேன். நிச்சயமாக இதை வந்து ரொம்ப காதலிக்கிறேன். இந்த துறையை இன்ட்ரெஸ்டா இருக்கு. இப்போ வந்து நாங்கள் வெளியில போறோம். ஓகே, ஒரு இடத்துக்கு நாங்கள் வெளியில போறோம். நிறைய இடங்களை ஆக்களை சந்திக்கிறோம். நம்ம ஃபேன்ஸ் வந்து வராங்க, அண்ணா டிலான வந்திருக்காரு, இந்த அவர் வந்திருக்காரு அப்படின்னு வரும்போது நீங்கள் எப்படி அவங்கள பார்க்குறீங்க? வாங்கன்றீங்களா, இல்லை விருப்பத்தோடயே வந்து அவங்க படம் எடுக்கணும், செல்ஃபி எடுக்கணும் அப்படின்னு கேட்டால் உண்மையாகவே அவங்களோட விருப்பத்தோட தான் நீங்கள் எடுக்கிறீங்களா, இல்லை பரவாயில்ல அவங்க வந்துட்டாங்களே அப்படின்றதுக்காக எடுக்கிறீங்களா? இந்த இடத்துல இருக்கிறோம் என்று சொன்னால் உண்மையிலேயே நேயர்கள் தான் சந்துரு. அந்த வகையில் அவங்கள ரொம்ப மதிக்கிறேன், ரொம்ப பெருமைப்படுவேன், ரொம்ப சந்தோஷப்படுவேன். இன்னும் ஒரு விஷயம், முக்கியமான விஷயம் சொல்லுவேன். இது வந்து எல்லா வானொலிகளிலும் வேலை செய்யலாம் இல்லையா? இந்த சூரியன் என்ற அந்த பேருக்கு இந்த நாங்கள் செய்கிற இந்த வேலை, அந்த வானொலிக்கு இருக்கிற பேர், அந்த வானொலி பெருமைப்படுத்திட்டு இருக்கிறோம்ன்ற ஒரு சந்தோஷத்தோடு அவங்களோட போயிட்டு நாங்கள் சந்தோஷமா, அதாவது இப்படி நேர்கள்லாம் இப்படி ஃபேன்ஸ் எல்லாம் வேற நான் நினைக்கல சந்துரு. உண்மையாக தான் சொல்கிறேன். வேற எந்த வானொலியிலும் நாங்கள் போயிருந்தால் எங்களுக்கு இப்படி கிடைக்காது. அந்த சூரியனோட அந்த மகிமை அந்த பெருமை இருக்கலாம், அதெல்லாம் கிடைக்கப்படுறது தான் எங்களுக்கெல்லாம் இந்த சந்தோஷம். நாங்கள்லாம் இப்படி இருக்கிறோம் சூரியனால். இந்த வானொலி துறைக்கு இவர் தான் எனக்கு ஆசிரியர், இவர் தான் எனக்கு இந்த வானொலி துறையில் நான் இவ்வளோ பொலிஷாக இருக்கிறதுக்கு காரணம் அப்படின்னு சொன்னால் யாரை சொல்லுவீங்க? நிச்சயமாக அது மறக்க முடியாது. எல்லாருமே அப்படி தான் சொல்லுவாங்க, அவர் தான் சொல்லுவாங்க. ஏன்னா இந்த சூரியனுக்குள்ள வாரதுக்கு காரணம் அவர் தான், வேறு யாருமே இல்லை. இப்போ எங்களுடைய பணிப்பாளர் அன்புக்குரிய அண்ணா லோஷன் அவர் தான். அவராக தான் கால் பண்ணி, இப்போ நான் வேற ஒரு இணையதளத்தில் வேலை செஞ்சேன், கால் பண்ணி இப்படி ஒரு சந்தர்ப்பம் இருக்குது வாங்க அப்படின்னு சொன்னோம். அந்த சந்தர்ப்பம், அவர் தந்த சந்தர்ப்பத்தை நாங்கள் பற்றி பிடிச்சிட்டோம். எனவே இந்த நேரத்தில் அவரை தான் நாங்கள் சொல்லுவோம். டிலான் சூரியன் நேயர்களுக்கு என்ன சொல்றாங்க? நிச்சயமாக தொடர்ந்தும் 19 வருடங்கள் சூரியன் வானொலியை முதல் தரத்தில் வச்சு அழகு பார்த்து கொண்டிருக்க எங்களுடைய நேயர்களாகிய நீங்கள் இன்னும் எங்களுக்கு உங்களது ஆதரவு தேவை இல்லையா? நாங்கள் படைக்கின்ற ஒவ்வொரு நிகழ்ச்சிகளும் உங்களுக்கு ஏற்ற நிகழ்ச்சிகளாகத்தான் இருக்கிறது. ஏதோ ஒரு வகையில் நீங்கள் நன்மை பெற்றுக் கொண்டிருக்கிறீர்கள் எங்களது நிகழ்ச்சியின் வாயிலாக. அவ்வாறான நிகழ்ச்சிகளைத்தான் நாங்கள் நேயர்களுக்கு படைத்துக் கொண்டிருக்கோம். இன்னும் உங்களுக்கு புதுமை வாய்ந்த நிகழ்ச்சிகளை நாங்கள் படைப்போம். நிச்சயமாக தொடர்ந்தும் முதல்வன் சூரியனோடு நீங்கள் இணைந்திருங்கள். பிறந்த நாள் அன்றும் உங்களுக்காக எக்கச்சக்கமான ஏராளமான இன்ப அதிர்ச்சி காத்திருக்கிறது இல்லையா? பரிசு மழை பொழிய காத்திருக்கின்றோம். எனவே தொடர்ந்தும் உங்கள் முதல்வன் சூரியனோடு என்றும் எப்போதும் இருங்கள் என்று கேட்டு விடைபெறுகிறேன். இந்த சந்தர்ப்பத்தை வழங்கிய சந்துருவுக்கு நன்றிகள். நன்றி டிலான். நன்றி. நன்றி.